மக்களுடைய எண்ணமும் முடிவும் வேறையா இருக்குது, ஆனால் தேர்தல் ஆணையத்துடைய எண்ணமும் முடிவும் வேறையா இருக்குது அப்படிங்கிறத காட்டணுமா இல்லையா களத்துல? இப்போ நான் ஒரு வேலிடான டவுட்டா என்ன கேட்கறேன் அப்படின்னா, பெண்களுக்கு 10,000 அறிவிக்கிறாங்க. ஜனநாயக நாட்டில் மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் அறிவிச்ச பிறகு அப்படி தர முடியுமா? இதை போய் நீங்க யார்கிட்ட முறையிடுவீங்க? அதுக்கு முன்னாடியே தானே அறிவிச்சிட்டாங்க. அறிவிச்சாரு, கொடுத்தது எப்போ? எல்லா அக்கௌண்ட்டும் ரீச் ஆனது எப்போ? ஒரு திட்டம் முன்னாடியே செயல்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு தானே எடுத்துக்க முடியாது. ஒரு ஓட்டையை பயன்படுத்துறீங்க, இதை யார்கிட்ட போய் சொல்லுவீங்க நீங்க? மக்கள் அதனால பயனடைஞ்சிருக்காங்களா இல்லையா? பயனடைந்தால் போதும், அதனால மக்கள் அதை பயனடைவதுதான் உங்களுடைய நோக்கம் அப்படின்னா நீங்க எத்தனை மாசம் அதை கொடுத்துருக்கணும்? குறைந்தபட்சம் ஒரு நாட்டை ஆளுகின்ற இங்க மகளிர் உரிமை தொகை அறிவிச்சாங்க. ஆட்சிக்கு எத்தனை வருஷத்துக்கு பிறகு அதை நிறைவேற்ற? நல்ல கேள்வி, அருமையான கேள்வி. எத்தனை வருஷத்துக்கு பிறகு மகளிர் உரிமை தொகை என்பது தேர்தல் வாக்குறுதியில் சொல்லப்பட்டதா இல்லையா? அந்த விடுபட்ட மகளிர்களுக்கு இப்ப உரிமை தொகை தரணும்னு சொல்லி எப்போ அடுத்த லிஸ்ட் சேர்க்கிறாங்க, எப்போ கொடுக்க போறாங்க? தேர்தல் வாக்குறுதிகள் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் படிப்படியாக தரப்பட்டு இதே மாதிரி அதுவும் தரப்பட்டால் அது கேள்விக்குள்ளாகாது. நான் தான் கிளியரா சொல்றேன், இது அப்படி அல்ல. தேர்தல் நேரத்தில் இதுவரை அந்த பீகார் மக்கள் தான் சொல்றேன், எஜுகேஷன்ல பின்னால நிக்கிறான், மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட்ல நிக்கிறான், இந்தியாவிலேயே அதிக மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் இருக்கக்கூடிய ஸ்டேட்டா தான் இருக்கிறான். இந்தியாவிலேயே இப்போ உள்ள குவார்டர் இயர்லிக்கு கணக்கு எடுத்தா கூட அன்எம்ப்ளாய்மெண்ட்ல பின்னால நிக்கிறான். ஒரு 970 பேர் கொண்ட ஒரு போஸ்ட் பூத் லெவல் எஜுகேஷன் ஆபீசர் போஸ்ட் வெறும் 970 போஸ்ட். எத்தனை பேர் விண்ணப்பிக்கிறான்னு நினைக்கிறீங்க பீகார்ல? ஒரு 1 லட்சம் 2 லட்சம்னா பரவாயில்ல, 1 மில்லியன் 10 லட்சம் பேர் விண்ணப்பிக்கிறான். உங்க வாதத்துக்கு இவ்வளவு வேலையின்மை இருக்கு, இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, எப்படி ஜெயிக்கிறான்? திருட்டு, ஓட்டு திருட்டு. இதைத்தான் நான் சொல்றேன்.